ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கைட்லி ஜேபிசிஏபி யூடியூப் சேனல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ரீசெண்டாக நடந்த மே 2025 எக்ஸாம்பிள் உள்ள கொஸ்டின்ஸை வச்சு நம்ம அதோட கான்செப்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம இந்தியன் எக்கானமி அண்ட் இந்தியன் ஃபைனான்ஷியல் சிஸ்டமோட இது வந்து ஒரு 5 பார்ட்ஸ் மூலிமா நம்ம பார்த்துருந்தோம் மே 2025 சீரீஸ். ஸோ அதே மாதிரி இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங்குமே வந்து நம்ம ஒரு 4 or 5 பார்ட்ஸில் வந்து நம்ம மே 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கவர் பண்ணி நம்ம கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ பேங்க் அண்ட் எ கஸ்டமர் when a கஸ்டமர் டெபாசிட்ஸ் மணி வித் ஹிஸ் பேங்க்? ஸோ கஸ்டமர் வந்து பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறப்போ என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஸோ பெய்லர் அண்ட் பெய்லி கிடையாது, டெப்டர் அண்ட் கிரெடிட்டர் எஸ். ஸோ த ஆன்சர் வில் பி டெப்டர் அண்ட் கிரெடிட்டர், பிகாஸ் கஸ்டமர் வந்து பணம் கொடுக்குறாங்க பேங்க்குக்கு. சரிங்களா, அப்போது கிரெடிட்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர், டெப்டர் வந்து பேங்க். சரிங்களா, பேங்க் இஸ் அ டெப்டர், கஸ்டமர் இஸ் அ கிரெடிட்டர். ஸோ பெய்லர் அண்ட் பெய்லி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் கஸ்டடி லாக்கர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போது பெய்லர் அண்ட் பெய்லி வரும். சரிங்களா, ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செக் கலெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல். ட்ரஸ்டி அண்ட் பெனிஃபிஷரியுமே வந்து அதே மாதிரி தான், ஒரு சேஃப் கஸ்டடி ஆர்டிகல் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் அது ட்ரஸ்ட் அண்ட் பெனிஃபிஷரியில் வரும். சரிங்களா, ஸோ இந்த கேஸில் வந்து டெப்டர் அண்ட் கிரெடிட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதே இது பேங்க் வந்து லோன் கொடுத்துருந்தா, பேங்க் வந்து லெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கஸ்டமர் கஸ்டமர் வந்து என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்டர் ஆயிடுவாங்க. லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் டெபாசிட் போடுறனால கஸ்டமர் வந்து கிரெடிட்டர் ஆகிருக்காங்க. அதே லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து டெப்டரு, பேங்க் வந்து கிரெடிட்டர். சரிங்களா, ஓகே. ஸோ அண்டர் கார்னிஷ்மெண்ட் ஆர்டர் on receipt of dash, which is a preliminary order, the bank must immediately stop payments out of the affected accounts and also inform the customer about this court order. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆர்டர் நிசி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கார்னிஷ்மெண்ட் ஆர்டர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏ பி அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த ஏ என்ன பண்ணுறான்னா பிக்கு ஒரு 50,000 கடன் கொடுக்குறான்னு வச்சுக்கோம். சரிங்களா, கடன் கொடுக்குறான். அப்போது இந்த கடன் கொடுக்குறான். இந்த ஏக்கு வந்து பி யார்? இவன் வந்து டெப்டர். சரிங்களா, டெப்டர். இந்த பி என்ன பண்ணுறான், இந்த 50,000 தூக்கிட்டு போய் பேங்க்கில் போட்டுடுறான், டெபாசிட்டாக போட்டு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். 50,000 கஸ்டமர் வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணால் கஸ்டமர் வந்து என்ன வாங்க, கிரெடிட்டரு, பேங்க் வந்து என்ன இருக்கும், டெப்டர். அப்போ இந்த பிக்கு பேங்க் என்னவா இருக்கும், டெப்டரா இருக்கும். சரிங்களா, அப்போ ஏலேருந்து நீங்கள் பேங்க்குக்கு பார்க்கும்போது டெப்டர். சரிங்களா, ஓகே. இப்போ இப்படி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான், பி வந்து சொன்ன டேட்டில் வந்து பணத்தை திருப்பி ரிட்டர்ன் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். சரிங்களா, டிஃபால்ட் பண்ணிட்டான் பி. அப்போ ஏ என்ன பண்ணுறான், ஹீ இஸ் அப்ரோச்சிங் தி கோர்ட். சரிங்களா, கோர்ட். ஏ என்ன பண்ணுறான், கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட் என்ன பண்ணுது, ஒரு கார்னிஷ்மெண்ட் ஆர்டர் கொடுக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு. ஏன்னா ஏ வந்து என்ன சொல்கிறான், சார் இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து 50,000 வாங்கியிருந்தான், கடன் கட்டலை, அந்த பணத்தை வந்து இந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் டெபாசிட்டாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுது. அப்போ கோர்ட் என்ன பண்ணுது, ஒரு ஆர்டர் பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணும். அதான் வந்து கார்னிஷ்மெண்ட் ஆர்டர். அது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர் நிசி, இன்னொன்று வந்து ஆர்டர் அப்சல்யூட். ஆர்டர் நிசின்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இனிஷியல் ப்ரிலிமினரி ஆர்டர் மாதிரி அது. சரிங்களா, நீங்கள் இந்த மாதிரி வந்து பி வந்து என்கிட்ட கடன் வந்து கொடுக்கல. ஸோ அந்த பணத்தை உங்கள் பேங்க்கில் இருக்கிற அந்த பணத்தை நீங்கள் அட்டாச் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணி செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதான் வந்து ஆர்டர் நிசி. திஸ் இஸ் அ ப்ரிலிமினரி ஆர்டர் இஷ்யூட் பை த கோர்ட் அண்ட் இஸ் டெம்பரவரி. த பர்பஸ் இஸ் டு சீக் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த பேங்க். சரிங்களா, அதாவது இப்போ சப்போஸ் வந்து பேங்க்குக்கு ஒரு சில ஆச்சரியம் பண்ணியிருக்கலாம். என்னன்னா, பி வந்து சப்போஸ் அதை எஃப்டியா போட்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. எஃப்டியா போட்டு அதுலேருந்து ஒரு எஃப்டி மேலே ஒரு லோன் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி எடுக்கிறதுக்க பட்சத்தில்
பேங்க்குக்கு தானே ரைட் இருக்கு. ஏன்னா அவன் வந்து கடன் வாங்கியிருக்கான். அப்போ அந்த லீன் மார்க் ஆயிருக்கும் அந்த எஃப்டி மேல. சரிங்களா? அந்த 50,000த்துக்கு மேல கடன் வாங்கியிருப்பான். அந்த லீன் மார்க் ஆயிருக்கும். அப்போ பேங்க் என்ன சொல்லலாம் கோர்ட்ல அப்படின்னா, இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கனால எங்களுக்கு வந்து ஆட்சேபனை இருக்கு. நாங்க வந்து கொடுக்க முடியாது. எங்களுக்கு ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறதுக்காக தான் வந்து அந்த பிரிலிமினரி ஆர்டர். சப்போஸ் எந்த இதுவுமே இல்ல அப்படின்னா பேங்க் வந்து குடுத்துறலாம். சரிங்களா? இப்படி ஒரு ஆர்டர் கோர்ட்லேருந்து வந்தோனே பேங்க் வந்து இமிடியேட்லி என்ன பண்ணணும்? பேமெண்ட் ஃப்ரம் த அஃபெக்டட் அக்கவுண்ட். அந்த அக்கவுண்ட்லேருந்து பேமெண்ட்ட ஸ்டாப் பண்ணிறணும். அதே மாரி கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். கோர்ட்லேருந்து இந்த மாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்ளை குடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் கோர்ட் என்ன பண்ணுவாங்க? அத பார்த்துட்டு ஆர்டர் அப்சல்யூட்ன்னு ஒண்ணு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னா அதான் வந்து ஒரு ஃபைனல் ஆர்டர். அப்போ வந்து என்னன்னா, அந்த பேங்க் வந்து அந்த அக்கவுண்ட்லேருந்து காச எடுத்து கோர்ட்டுக்கு குடுத்துறணும். சரிங்களா? இப்போ இதுல 2 இருக்கு. சரிங்களா? ஆ ஜட்ஜ்மென்ட் ஜேயுடிஜிஇ ஜட்ஜ்மென்ட் டெப்டர், ஜட்ஜ்மென்ட் கிரெடிட்டர். சரிங்களா? ஜட்ஜ்மென்ட் டெப்டர்ன்றது யாருன்னா, ஜப் ஜட்ஜ்மென்ட் டெப்டர்ன்றது யாருன்னா, இந்த பி. ஜட்ஜ்மென்ட் கிரெடிட்டர்ன்றது யாருன்னா, இந்த ஏ. சரிங்களா? ஸோ கார்னிஷி GARNISHIGE கார்னிஷி இந்த கார்னிஷின்றது யாரு அப்படின்னா பேங்க். ஸோ ஜட்ஜ்மெண்ட் டெப்டர்ன்றது பி, அதாவது கடனாளி. ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்ன்றது யாருக்கு? யார் போய் வந்து கோர்ட்டுட்ட போய் நின்றுருக்கா? கோர்ட்ட பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து இந்த 3 பேர் அப்படி பார்க்கும். ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர், டெப்டர், கார்னிஷி 3 பேர் தான் இன்வால்வ் இருக்காங்க கோர்ட்ல. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டெப்டர் வந்து யார் வந்து காசு குடுக்கணுமோ அவன் தான் ஜட்ஜ்மெண்ட் டெப்டர். ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர் யாரு அப்படின்னா யாருக்கு காசு போய் சேரணுமோ அவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர். யார்கிட்டருந்து வாங்கி குடுக்க போறான்? கார்னிஷ்ட்ட இருந்து வாங்கி குடுக்க போறான். கார்னிஷ் வந்து அப்ப இந்த கேஸ்ல பேங்க்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த கார்னிஷ்மென்ட் ஆர்டரோட கான்செப்ட். புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே. Third question. The father endorsed a bearer check worth rupees 30,000 to his minor son by signing the bank of the check. அதாவது என்னன்னா, ஃபாதர் என்ன பண்றாரு, அவன் பையன்ட்ட ரூ. 30,000 செக் எழுதி குடுத்து வித்ட்ராவல் பண்ணிட்டு வர சொல்றாரு. சரிங்களா? ஸோ அவர் பேக்ல சைன் பண்ணி குடுத்துடுறாரு. அப்ப இது என்ன ஆகும்? அது வந்து பீரர் செக் ஆயிரும். சரிங்களா? அந்த மைனர் வந்து அந்த பீரர் செக்க எடுத்துட்டு போய் பேங்க்ல வந்து குடுக்குறான். அப்ப நீங்க கேஷ்ல நீங்க உட்கார்ந்திருக்கும்போது, நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, the check can be paid indirectly without any verification as the minor is the bearer. இல்ல, தவறு. The bank should obtain the signature of the bearer minor on the obverse of the check along with the name and address if the bearer is not the account holder. Yes, correct. ஸோ பேங்க் என்ன பண்ணும்னா, ஈவன் தோ அது பியரர் செக்கா இருந்தாலும், அந்த மைனரோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். பேங்க் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அவங்க ஐடென்டிட்டிய செக் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ மைனர் கேனாட் பி ப்ராசஸ் இல்ல. மைனருக்கு வந்து மை அஸ் பர் இது ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனர் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அத. பட் மைனர் கேனாட் பி சூட். சரிங்களா? மைனர் கேனாட் பி சூட். என்ன பண்ண நெகோஷியபிள் செக்ஷன் 26 படி என்ன சொல்றாங்கன்னா, "தி மைனர் கேன் ட்ரா, என்டார்ஸ், டெலிவர் ஆர் நெகோஷியேட் சச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்." என்னென்ன இன்ஸ்ட்ருமென்ட்? செக் இருக்கலாம், ப்ராமிசரி நோட்டா இருக்கலாம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எதா வேணா வந்து மைனர் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஃபாதர் வந்து என்டார்ஸ் பண்ணிட்டாரு. பை செக்குக்கு பின்னாடி சைன் பண்ணி ப்ளீஸ் பே தி அமௌண்ட்ன்னு சொன்னனால, மைனர் வந்து பியரர் ஆஃப் த செக்கு அவர் வந்து பணத்த வாங்கிக்கலாம். சரிங்களா? பட் என்னன்னா, மைனர் கேன் பார்ட்டிசிபேட் இன் டிரான்சாக்ஷன். தே கேனாட் பி சூட் அப்படின்னா, சூட்னா என்ன? கோர்ட் ஆஃப் அவங்க அவங்க வந்து கோர்ட் முன்னாடி அவங்கள போய் நிப்பாட்ட முடியாது. சரிங்களா? அதான் வந்து இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட் சொல்லுது. பட் நீங்க வந்து பணம் குடுத்து தான் ஆகணும் மைனர்ட்ட. ஆஃப்டர் வெரிஃபையிங் த ஐடென்டிட்டி ஆஃப் த மைனர் அண்ட் கெட்டிங் ஹிஸ் சிக்னேச்சர். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் தி மேண்டேட் ஃபார் ஆப்பரேட்டிங் எ பேங்க் அக்கவுண்ட்? மேண்டேட்னா என்ன அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் வந்து அக்கவுண்ட் ஹோல்டர் இல்ல ஹோல்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் அக்கவுண்ட். அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு மேண்டேட் குடுத்து இவங்க ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்து குடுக்குறது தான் வந்து மேண்டேட். சரிங்களா? எ மேண்டேட் கேன் பி கிராண்டட் பை அன் அக்கவுண்ட் ஹோல்டர் டூ எ தேர்ட் பெர்சன் டூ ஆப்பரேட் த அக்கவுண்ட் டெம்பரவரிலி. எஸ், கரெக்ட். டெம்பரவரிலியா தான் வந்து குடுக்கணும். எ மேண்டேட் கேன் பி ஒன்லி இஷ்யூட் ஃபார் ஜாயிண்ட் கேன் ஒன்லி பி இஷ்யூட் ஃபார் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இஃப் ஆல் த ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் சைன் த மேண்டேட். ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்டா இருக்கிற பட்சத்துல எல்லா ஜாயிண்ட் ஹோல்டர்ஸும் சைன் பண்ணா மட்டும் தான் அந்த மேண்டேட் வேலிடிட்டி. எஸ், கரெக்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன? மேண்டேட் பிகம்ஸ் இன்வேலிட் ஆன் டெத், இன்சானிட்டி ஆர் இன்சால்வன்சி ஆஃப் த அக்கவுண்ட் ஹோல்டர். கரெக்ட். அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து டெத் ஆயிட்டாலோ, இல்ல அவருக்கு வந்து மென்டலி இன்ஸ்டேபிள் ஆயிட்டாலோ, அந்த மேண்டேட் குடுத்த மேண்டேட் வந்து அப்படியே இன்வேலிட் ஆயிரும் அந்த டைம்ல இருந்து. சரிங்களா? எஸ், கரெக்ட். A mandate is valid for indefinite period unless withdrawn by the account holder.
தவறு. இது வந்து டெம்பரவரி ஷார்ட் பீரியட் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? an account holder cannot withdraw the amount cannot withdraw a mandate once it has been issued. No. The mandate can be withdrawn by the account holder at any point of time. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஓகே. இட் இஸ் மெயினாக இட் இஸ் டெம்பரவரி அண்ட் கிரெடிட் ஃபார் ஷார்ட் பீரியட். மேண்டேட் ஒன்ஸ் இஷ்யூ பண்ணக்கப்புறம் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம் அக்கௌண்ட் ஹோல்டர். சரிங்களா? ஓகே. So in a partnership firm, there are three partners, A, B, and C. The bank account is operated by A and B. C is a sleeping partner and gives a stop payment instruction to the bank. A and B dispute the bank's decision to stop payment. As a bank, what will be your reply? ஸோ இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம் வந்து ஏபிஎன்சி இருக்காங்க. அதில் வந்து ஏ அண்ட் பி மட்டும் தான் ஆக்டிவ். பி வந்து சி வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரு. அப்போ அவர் வந்து ஒரு செக்கை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி வந்து பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ அந்த பேங்க்கை வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, பேங்க் ஷுட் ஹானர் தி ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் சி அஸ் த பார்ட்னர் ஹேஸ் த அத்தாரிட்டி டு ஸ்டாப் பேமெண்ட் irrespective ஆஃப் வெதர் தே ஆப்ரேட் தி அக்கௌண்ட் அன்லெஸ் தி பார்ட்னர்ஷிப் டீட் ஸ்டேட் அதர்வைஸ். எஸ், கரெக்ட். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து மென்ஷன் பண்ணாத வரைக்கும், ஈவன் தோ அவர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்தாலும், ஈவன் தோ அவர் வந்து அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணலனாலும், அஸ் அ பார்ட்னர் ஹி ஹேஸ் த ரைட் டு இஷ்யூ தி ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி பேங்க். சரிங்களா? சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் ஆயிருந்துச்சு, இவர் வந்து பார்ட்னர் சி ஹூ இஸ் த ஸ்லீப்பிங் பார்ட்னர் கேனாட் இஷ்யூ தி ஸ்டாப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் ஆகி இருந்துச்சு, இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஹானர் பண்ண முடியாது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. பட் until and unless it is not mentioned, he has the right to issue the payment in stop payment instruction to the bank. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர்ன்றப்போ அவங்க ப்ராஃபிட்டில் தான் வந்து அவங்க வந்து அதை இதாகுமே தவிர, மற்றபடி ஹி இஸ் அ பார்ட்னர். சரிங்களா? ஹி மே நாட் ஆப்ரேட் த அக்கௌண்ட் பட் ஹி ஹேஸ் த ரைட் டு இஷ்யூ ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி பேங்க். சரிங்களா? ஓகே. In which of the following situation does the customer act as a bailer and the bank as a bailee? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். when a customer stores valuable documents in a safe deposit box provided by the bank. ஸோ இப்போ மட்டும்தான் வந்து இவங்க வந்து பெய்லர் அண்ட் பெய்லி ரிலேஷன்ஷிப் உள்ளே வரும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன, டெபாசிட்ஸ் மணி டெபாசிட் பண்ணியிருந்தால் யார் கிரெடிட்ரு? கஸ்டமர் தான் கிரெடிட்ரு, பேங்க் வந்து டெப்ட்ரு. அதே இது பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருந்தா கஸ்டமர் வந்து டெப்ட்ரு, பேங்க் வந்து கிரெடிட்ரு. சரிங்களா? Okay. Banking has been defined under section இது easy, Banking Regulation Act 1949. சரிங்களா? ஸோ செக்ஷன் 5B தான் வந்து இந்த ஆக்டில் வந்து பேங்கிங்கை வந்து டிஃபைன் பண்ணுது. அக்செப்டிங் டெபாசிட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஓகே. வாட் ஆர் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் கண்டக்டிங் கேஒய்சி ஆஃப் அ என்ஆர்ஐ கஸ்டமர் ஹூ ஹோல்ட்ஸ் அன் இந்தியன் பாஸ்போர்ட் அண்ட் ஹேஸ் நோ அதர் ஓவிடி? ஸோ ஒரு என்ஆர்ஐ கஸ்டமரு இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுருக்காரு, அவர்கிட்ட பாஸ்போர்ட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி கேஒய்சி வெரிஃபை பண்ணணும்னு கேட்குறாங்க. A copy of the Indian passport certified by any of the specified authorities such as overseas branch of SCB registered in India or the Indian Income Basic Concept. Yes, இது கண்டிப்பாக இருக்கணும். A recent photograph where an equivalent e-document is not submitted. Yes, correct. PAN as per IT rules இருக்கணும். Yes, correct. Only the Indian passport is sufficient for KYC verification. தப்பு. Special permission from RBI தேவையில்லை. Income tax filed in India if income is taxable in India. Not necessarily. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ 1, 2, 3 மட்டும்தான். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ அவர்கிட்ட வந்து பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், அது கூட பேனும் சேர்த்து இருக்கணும். இந்தியன் பாஸ்போர்ட் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸ்பெஷல் பெர்மிஷன் ஃப்ரம் ஆர்பிஐ இஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் என்ஆர்ஐ ஹோல்டிங் அன் இந்தியன் பாஸ்போர்ட். சரிங்களா? அதே மாதிரி ஐடி ரிட்டர்ன் இஸ் நாட் அ மேண்டட்டரி ரெக்யர்மெண்ட் ஃபார் கேஒய்சி வெரிஃபிகேஷன். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி? சரிங்களா? இது என்ன, இதில் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி மேல் மெம்பர்ஸ் இஃப் ஆல் மெம்பர்ஸ் இப்போ ஏதாவது மேல் மெம்பரே இல்லாத பட்சத்தில், சப்போஸ் இருந்தாலும் அவங்க மைனராக இருக்கும் பட்சத்தில் ஹிந்து ஃபீமேல் மெம்பர் வந்து கர்த்தாவாக இருக்கலாம். எஸ், கரெக்ட்.
The Hindu Succession Act, Amendment Act 2005, has even equal rights to male and female in matters of inheritance. So the daughter can also accuse of co-partner is, yes, correct. Hindu undivided family can only be created under a contract. It cannot be created automatically. இல்ல தவறு. It can be created automatically. சரிங்களா? HUF is treated as a person. சமா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இட் இஸ் எ செப்பரேட் என்டிட்டியாக தான் வந்து ட்ரீட் பண்ணப்படுது. ஸோ ஆன்சர் இஸ் சி தான் வந்து இன்கரெக்டு. சரிங்களா? எஸ். ஸோ கர்த்தா வந்து யாராக இருக்கும்னா சீனியர் மோஸ்ட் மேல் பர்சன் தான் வந்து கர்த்தராக இருக்கணும், கர்த்தாவாக இருக்கணும். அவர் சீனியர் மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் பர்சன் யாருமே இல்லை. அதே மாதிரி மேல் பர்சன்ஸ் வந்து மைனராக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் மெம்பர் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ கரண்ட் போனனால லைட்டாக டிம்மாக தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Who will be identified as the beneficial owner in a registered partnership firm for KYC purposes? ஸோ ஃபார் KYC பர்பஸ் அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபிர்மில் வந்து யார் வந்து பெனிஃபிஷியல் ஓனராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனி பார்ட்னர் வித் மோர் தேன் ஆர் 10% ஷேர் இன் கேபிட்டல். சரிங்களா? ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பெர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து பெனிஃபிஷியல் ஓனர். ஃபார் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் 10% ஆஃப் த ஷேர் ஆர் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. பார்ட்னர்ஷிப் ஃபிர்முமே வந்து சேமு. அன்இன்கார்பரேட்டட் அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் 50%. ட்ரஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And Indian exporter is set to receive an advance payment from a client in Sweden to finance his working capital. Based on the approved remittance method to India, which of the following is the most appropriate instrument? ஸோ வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து அட்வான்ஸாக வந்து பேமெண்ட் வாங்குறாரு. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட குட்ஸ் வந்து கொடுக்குறதுக்காக ஸ்வீடனில் இருந்து. அப்போ எந்த மெத்தடில் அவர் அந்த பேமெண்ட்டை வாங்கினா வந்து கரெக்டாக இருக்கும், அப்ரோப்ரியேட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபாரின் கரன்சி செக் இல்லை, இது லேட் ஆகும். பேங்க் மணி ஆர்டரும் லேட் ஆகும். ரெமிட்டன்ஸ் கார்டும் லேட் ஆகும். பேங்க் வயர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் சீக்கிரமாக நடக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து டைரக்ட் பேங்க் டு பேங்க் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், எப்படி நம்ம நிஃப்ட் ஆர்டிஜிஎஸ் மாதிரி டெக்ஸ்ட் 2 ஒர்க்கிங் டேஸில் வந்து இது வந்துடும். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் சஜஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்ஸுக்கு. சரிங்களா? இதே மற்றது ஏன் வந்து சூட்டபிள் ஆகாது? ஏன்னா ஸ்லோ அண்ட் அவுடேட்டட் மணி ஆர்டர். சரிங்களா? ஃபாரின் கரன்சி செக் வந்து 20 to 25 நாள் ஆகும். நோ அப்ரோப்ரியேட் ஃபார் டைம்லி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்சிங். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்சிங்னா என்ன? அவன் டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு அவனுக்கு பணம் வேணும். அப்படின்னா தான் அவன் வந்து அந்த பொருளெல்லாம் வந்து செஞ்சு அனுப்ப முடியும். அப்போ அது வந்து அவனுக்கு கரெக்டான சீக்கிரம் கிடைக்கணும். சரிங்களா? இந்த மெத்தட்லாம் போனால் அது லேட் ஆகும். அதனால் பேங்க் வயர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்லி டிஸ்கிரைப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் இருக்கும்? பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. இட் அலோவ்ஸ் அன்லிமிட்டட் டெபாசிட்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் 4 withdrawals இன்க்ளூடிங் ஏடிஎம் பெர் மந்த். எஸ், கரெக்ட். எ செக் புக் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் அஸ் ஃப்ரீ. செக் புக் வந்து ஃப்ரீ அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது, அது டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். பிஎஸ்பிடிஏ பக்கம் எஸ், மினிமம் பேலன்ஸ் எதுவும் இருக்காது. எஸ், கண்டிப்பாக. அதே மாதிரி எ பர்சன் கேன் ஹேவ் மல்டிபிள் பிடிஎஸ், இல்லை, இதுவும் தப்பு. ஸோ 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட். சரிங்களா? ஸோ பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. இது எதுக்காக மெயினாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா டெபாசிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டெபாசிட் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருப்பாங்க, மந்த்லி டெபாசிட் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறனால உங்களுக்கு டெபாசிட்ஸில் வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. பட் ஆனால் விட்ரால்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் இன்க்ளூடிங் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷனை சேர்த்து பெர் மந்த்துக்கு வந்து 4 விட்ரால்ஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி செக் புக் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ளூடட். ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகாது அஸ் எ ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ ஃபீச்சரு. பட் பேங்க் டிபெண்ட் அப்பான் த பேங்க் தே கேன் கிவ் இட் இஸ் அ ஃப்ரீ. சரிங்களா? மெயினாக என்னென்னா மினிமம் பேலன்ஸ் வந்து வைக்க தேவையில்ல. சரிங்களா? ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஆளுக்கு, ஒரு பேங்க்கில் ஒரு ஆளுக்கு ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கேன் நாட் பி ஓப்பன். சரிங்களா? ஓகே. இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் த பேங்க் ஷுட் அசர்டைன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் ஜாயின்ட் ஹோல்டர்ஸ், ஆக்குபேஷன் அண்ட் சேலரி, ரிலேஷன்ஷிப் அமாங். ஸோ ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு நம்ம எடுத்தாலே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ரிலேஷன்ஷிப். சரிங்களா? அண்டு பர்பஸ். இதான் வந்து மெயினாக வந்து பேங்க் வந்து அசர்டைன் பண்ணணும். சரிங்களா?
அதாவது ஸ்பௌஸா, சிப்லிங்ஸா, பிஸ்னஸ் பார்ட்னரா, எதுக்காக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா நிறையா இது இருக்குல்ல, எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து போத் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட பர்பஸ் அண்டு ரிலேஷன்ஷிப் வச்சு தான் வந்து அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து இந்த பர்பஸ் அண்டு ரிலேஷன்ஷிப் தான் வந்து நம்ம சண்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. மிஸ்டர் ரமேஷ் வாஸ் கர்த்தா ஆஃப் ஹிஸ் ஹச்யூஎஃப். த ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் சீதா, சன் ரவி, டாட்டர் மீனா. மீனா வந்து மேஜரு, ரவி வந்து மைனரு. ஆஃப்டர் மிஸ்டர் ரமேஷ் untimely demise, the family needs to decide who will become the next கர்த்தா to the HUF as per the letters given. ஸோ வந்து ரமேஷ் ஒரு ஃபேமிலி இருக்குது. ரமேஷ் அவங்க ஒய்ஃப் வந்து சீதா, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. ரவி வந்து மைனர் பையன், டாக்டர் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் 22. இப்போ யார் வந்து கர்த்தாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவி வந்து மேல் சைடாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க மேஜர் இல்லை. மேஜர் இருந்துட்டு இருந்தாருன்னா அவர் கர்த்தாவாக ஆயிருப்பார். ஸோ அவர் கர்த்தாவாக ஆக வாய்ப்பு இல்லை. மீனா சின்ஸ் இஸ் எ மேஜர் அண்ட் ஹேஸ் அ கோபார்சனரி ரைட்ஸ். எஸ், கரெக்ட். கோபார்சனரி ரைட்ஸ் அப்படின்னா பை பர்த் வந்து அவங்க இருக்கும் வந்து கோபார்சனரி ரைட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒய்ஃப் வந்து இருக்காங்க, யாரு? சீதா வந்து ஜஸ்ட் மெம்பர் ஆஃப் ஹச்யூஎஃப். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கோ பார்ட்னர் கிடையாது. கோ பார்ட்னர்னா என்னன்னா பை பர்த் மூலியமா இருக்கிற உரிமைகள். இப்போ அவங்க பொண்ணு வந்து அந்த பை பர்த் மூலியமா வந்தவங்க. சீதான்றது யாரு? வேற குடும்பத்துல இருந்து ஜஸ்ட் மேரேஜ் மூலியமா வந்தவங்கன்றனால அவங்க பை பர்த் மூலியமா அந்த ஃபேமிலிக்குள்ள வரலன்றனால அவங்களுக்கு வந்து கோ பார்ட்னரி ரைட்ஸ் கிடையாது. பட் மீனாக்கு வந்து கோ பார்ட்னரி ரைட்ஸ் இருக்கு. நீங்கள் இந்த ஆக்ட், நம்ம ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 2005க்கு அப்புறம் தான் வந்து இதுவுமே கொண்டு வந்தாங்க. எப்படி வந்து ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பர்சன்ஸுக்கு மட்டும்தான் வந்து அந்த ரைட்ஸ் இருந்துச்சு எல்லாமே. இப்போ அந்த 2000 ஆக்ட் அமெண்ட்மெண்ட் மூலியமா போத் மேல் அண்ட் ஃபீமேல் சைல்டு ஹேவ் தி ஈக்குவல் ரைட்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க தான் வந்து இருக்க முடியும். சீதா வந்து விடோவா, டிசீஸ்டு கர்த்தாவா, அவங்க வந்து கர்த்தாவா வர முடியாது. பேங்க்கும் வந்து அவுட் சைடு ஃபேமிலி அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ மீனா இஸ் தி கரெக்ட் பர்சன் டு பி எ கர்த்தா பிகாஸ் ஷீ இஸ் எ மேஜர் அஸ் வெல் அஸ் ஷி ஹேஸ் எ கோ பார்சனரி ரைட்ஸ். சரிங்களா? பாருங்க, இந்த ஆக்டுக்கு முன்னாடி ஒன்லி கோ பார்சனர்ஸ் மட்டும்தான் வந்து கர்த்தாவாக இது இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர்ஸும் வந்து இருக்கலாம். ஈக்குவல் கோ பார்சனரி ரைட்ஸ் வந்து டாக்டருக்கே இருக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு அப்போ டவுட் வரும். இப்போ ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ அவர் இறந்துட்டாரு. அப்போ வந்து அந்த சொத்து யாருக்கு போகும்? நீங்கள் அதாவது இது புரியுது நமக்கு வந்து பொண்ணுக்கும் பையனுக்குமே ஈக்குவல் சொத்துரிமை இருக்குன்றது நமக்கு புரியுது. ஒய்ஃபுக்கு தானே. அப்போ ஒய்ஃபுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து என்ன பண்ணலான்னா, ஒய்ஃப் சின்ஸ் ஷீ இஸ் நாட் எ கோ பார்ட்னர், சீதா காண்ட் டிமாண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதாவது அவங்க ஒய்ஃப் என்ன பண்ண முடியாதுன்னா சொத்தை பிரிங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஷி டசன்ட் ஹாவ் தி கோ பார்ட்னர் ரைட். ஷி இஸ் நாட் எ கோ பார்ட்னர். ஸோ ஷி கான் டிமாண்ட் தி பார்ட்டிஷன் ஆஃப் தி சொத்து. சரிங்களா? பட் அவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணுறாங்க, சொத்தை பிரிக்கும் பட்சத்தில் சீதாவுக்கு கண்டிப்பாக உரிமை உண்டு அதில். பட் சீதா டசன்ட் ஹேவ் த ரைட் டு டிமாண்ட் தி பார்ட்டிஷன். பிரிக்க சொல்கிற உரிமை வந்து சீதா கிடையாது. பட் இங்கே அவங்க பொண்ணு ரவி அண்டு இவங்க இருக்காங்க பாருங்க, மீனா, அவங்க கோ பார்ட்னர், அவங்களுக்கு உரிமை இருக்குது. சொத்தை பிரிக்க சொல்லி அதை பிரித்து வாங்கிக்கூட உரிமை இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெம்பர் ஆஃப் தி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்டு கோ பார்ட்னர் ஆஃப் தி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் அக்கௌண்ட் வித் நோ ஓவிடி. ஸோ ஸ்மால் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னா ஒரு ஓவிடி இருக்காது. பட் ஃபார் பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வி வில் ஓப்பன் அக்கௌண்ட் சப்ஜெக்ட் டு தி
சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஓவிடி ஹேஸ் டு பி சாட்டிஸ்ஃபைடு. சரிங்களா? அவங்க வந்து ஒரு ஓவிடி வந்து கொடுத்துடணும். கொடுத்து அதை வந்து நார்மல் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ டோட்டல் கிரெடிட்ஸ் இந்த ஃபினான்சியர் மஸ்ட் நாட் எக்ஸீட் 1 lakh. எஸ், கரெக்டு. ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அலோடே கிடையாது. த பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் should not exceed 50,000 at any time. எஸ், கரெக்டு. The aggregate withdrawals and transfers in the month must not exceed 10,000. Yes, correct. So 1, 3 and 4 is the correct. Option A is the correct. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்மால் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து 50,000 தாண்டக்கூடாது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி ஒரு இயருக்கு வந்து 1 லட்சத்துக்கு மேலே கிரெடிட்டும் வந்து அந்த வந்திருக்கக்கூடாது. சரிங்களா? அக்ரிகேட் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் should not exceed 1 lakh. அதே மாதிரி விட்ரால் பெர் மந்த் வந்து 10,000 விட்ரால் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே சேர்ந்து 10,000 தாண்டக்கூடாது. ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அதோட கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு ஓவிடி இல்லாமல் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு. அதே மாதிரி ஓவிடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் மஸ்ட் சப்மிட் 12 months ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் வந்து இந்த ஓடி வந்து சப்மிட் பண்ணணும். இஃப் தே அப்ளை ஃபார் த ஓடி வித்தின் 12 months த அக்கௌண்ட் மே பி கண்டினியூட் ஃபார் அனதர் 12 months. சரிங்களா? இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அனதர் 12 months வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 24 months the account must be reviewed. If no OVD is provided, it may be closed or restricted. சரிங்களா? ஸோ 20 மேக்ஸிமம் 2 வருஷம் வரைக்கும் ஓவிடி இல்லாமல் அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகலாம். அதுக்கு மேலேயும் அவங்க வந்து சப்மிட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டை எதர் க்ளோஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த அக்கௌண்ட்டில் உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே. Which of the following correctly identifies the second stage of money laundering? ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பிபிபி வீடியோஸ் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டெகிரேஷன். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ன்றது வந்து லேயரிங். சரிங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட்னா வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது, அமௌண்ட்டை உள்ளே வந்து கொண்டு வர்றது. லேயரிங்னா வந்து பிரிக்கிறது, சின்ன 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 இதாக வந்து பிரிக்கிறது. சரிங்களா? ஓகே. அண்டர் தி ஆர்டி ஆக்ட் 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருப்பாங்க. எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர் பண்ணாங்க, ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ, லோயஸ்ட் மார்க் எவ்வளோ, சாரி, இது எல்லாமே ஆர்டிஐயில் போட்டு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அப்படி ஆர்டிஐ நம்ம வந்து எந்தெல்லாம் வந்து அதில் இன்க்ளூட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஒர்க் டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ், எஸ். டேக்கிங் நோட்ஸ் ஆஃப் சர்டிஃபைட் காப்பீஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், எஸ். அசஸிங் இன்ஃபர்மேஷன் டு டிஜிட்டல் ஆர் ஃபிசிக்கல் ஃபார்மட்ஸ், எஸ். சீக்கிங் அட்வைஸ், இது கிடையாது. ஸோ 1, 2 and 3. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆர்டி ஆக்ட் என்ன பண்ணுது? இட் இஸ் கிவ் தி ரைட் டு சிட்டிசன்ஸ் டு ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனி பப்ளிக் அத்தாரிட்டி which is required to be reply within 30 days. ஸோ நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே நமக்கு ரிப்ளை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், இது எல்லாமே நம்ம இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது என்னென்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்ட் ஆர் புக்ஸ் மெயின்டைன் பை பப்ளிக் அத்தாரிட்டி, டேக்கிங் நோட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆர் சர்டிஃபைட் காப்பீஸ் ஆஃப் சச் டாக்குமெண்ட்ஸு, டேக்கிங் சர்டிஃபைட் சாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஃப் ரெலவெண்ட்டு, ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் த்ரூ எனி மீடியா, டேப்ஸ், வீடியோ கேசட், இது மூலியமாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ சீக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஆர்டிஐ. சரிங்களா? Which of the following documents has not been notified as OVDs by KYC purposes? Job card issued for NRJ, yes, OVD. Proof of possession of Aadhaar number, yes, OVD. Driving license, yes, OVD. Electricity bill, OVD கிடையாது. Electricity bill is a deemed OVD. சரிங்களா? ஸோ ஓவிடிஸ் என்னென்ன? பாஸ்போர்ட், லைசன்ஸ், ப்ரூஃப் ஆஃப் பர்சன் ஆஃப் ஆதார் நம்பர், voter ID, job card issued by Other India and National Population Register. ஸோ இதெல்லாம் தான் வந்து OVDs. PAN is not a OVD. சரிங்களா? ஓகே. சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் should be furnished within 7 days. ஸோ ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேங்க்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். என்னென்னு பார்த்துடலாமா? அது நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் பார்க்கலாம் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்னு. இப்போ எஸ்டிஆர் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் இஸ் அ ரிப்போர்ட் the bank must file when it detects a transaction that raises a suspicion. ஸோ டிரான்சாக்ஷன் நடக்குது, அது வந்து சஸ்பீஷியஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஏன்னா மணி லாண்ட்ரிங்கை பேஸ் பண்ணி சஸ்பீஷியஸாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் இந்தியா, அதுக்கு வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இது வந்து இதில் 2 டைப்பாக இருக்கும். சிஸ்டம் ஜென்ரேட்டடு
நம்ம மேனுவலாக நம்ம இது பார்க்குறது. ஸோ சிஸ்டம் ஜென்ரேட்டட் வந்து ஏஐ மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். மேனுவலாக நம்மளே வந்து நமக்கே வந்து தெரியுதுனாலுமே நம்ம வந்து அதை வந்து ஃபைல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஃபைல் பண்ணணும். சரிங்களா? ஓகே. when a duplicate demand draft is issued to the customer, he has to execute a கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி. சப்போஸ் வந்து ஒரு டிடி வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் பேங்க்ல இருந்து கஸ்டமருக்கு. அந்த டிடியை வந்து கஸ்டமர் தொலைச்சிட்டு நம்மகிட்ட வந்து சார் அந்த டிடியை தொலைச்சிட்டேன், எனக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் டிடி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா we can give, பட் பிஃபோர் கிவிங் தட் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி இஷ்யூ பண்ணணும். இன்டெம்னிட்டினா என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் லாஸ்ட் இந்த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஏ லாஸ் இன் தி ஃபியூச்சர். சரிங்களா? ஏன் நம்ம இன்டெம்னிட்டி இஷ்யூ பண்ணுறோம்? சப்போஸ் நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி நம்ம வந்து எடுக்காமல் நம்ம டூப்ளிகேட் டிடி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஒரிஜினல் டிடி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரிஜினல் டிடியை வச்சு நம்ம கிட்ட இருந்து எதுவும் வந்து கஸ்டமர் வந்து நமக்கு அகேன்ஸ்ட் எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்போ ஏன்னா அதை நம்ம அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்காக தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி அப்படின்றது நம்ம ஹி ஹேஸ் டு எக்ஸிக்யூட். சரிங்களா? அதை பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதான் வந்து டூப்ளிகேட் டிடி எதுவுமே வந்து ஃபர்னிஷிங் ஆஃப் இன்டெம்னிட்டி. சரிங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித்தின் அ ஃபோர்த் நைட் அப்போ அவங்க அப்ளை பண்ணி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே அந்த டூப்ளிகேட் டிடி வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி டிலே ஆகிற பட்சத்தில் பேங்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. பேங்கிங் மீன்ஸ் அக்செப்டிங் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் என்ன பர்பஸ்க்கு நம்ம டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம்? லெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் தி பப்ளிக் இருந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் பி. சரிங்களா? ஸோ செக்ஷன் 5 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து அதான் சொல்லுது. 2 பர்பஸாக நம்ம அந்த இது பண்ணலாம். ஒன்று வந்து லெண்டிங், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஓகே. அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பேங்க்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரிப்போர்ட் டு எஃப்ஐயூ என்டி அமாங் அதர்ஸ். என்னென்ன இதில் தான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் என்னென்ன ரிப்போர்ட் அப்படின்னா சிடிஆர் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு, எஸ்டிஆர் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு, சிபிடபிள்யூடி கிராஸ் பார்டர் வயர் டிரான்ஸ்போர்ட் ரிப்போர்ட்டு, கவுண்டர்ஃபிட் கரன்சி ரிப்போர்ட்ஸ். 1 2 3 4 ஆன்சர் சி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து 10 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடந்தாலே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். சஸ்பீஷியஸ் டிரான்ஸ்மிஷன் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம் இப்போ தான் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். கிராஸ் பார்டர் வயர் டிரான்ஸ்போர்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 5 lakh இருந்தாலே வந்து நீங்கள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும். கவுண்டர்ஃபிட் கரன்சி நீங்கள் கலெக்ட் பண்ணாலும் அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 4 types ஆஃப் ரிப்போர்ட் யூ ஹேவ் டு சப்மிட் டு தி எஃப்ஐயூ ஐஎன்டி ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? ஓகே. A bank has granted a loan of 5 lakhs against a fixed deposit of rupees 8 lakhs. Okay. And has marked lien on the FD. ஸோ நம்ம இது வந்து லோன் அகேன்ஸ்ட் FD எடுத்திருக்காரு. 8 lakhs FD இருக்குது, நம்ம 5 lakhs 90% வரைக்கும் நம்ம லோன் கொடுக்கலாம். ஸோ அதில் 5 lakhs வந்து லோனாக வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? FDயில் அந்த லீன் மார்க் பண்ணிப்போம். லேட்டர் a garnishee order is issued by the bank for attachment of 6 lakhs. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு. இப்போது கோர்ட் வந்து என்ன பண்ணுது? இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து 6 லட்சத்துக்கு கார்னிஷி ஆர்டர் நம்மகிட்ட இஷ்யூ பண்ணுது. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் நிஷி நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ரிட்டர்ன் நம்ம எழுதணும். இல்லைங்க, அவர் வந்து எங்கிட்ட 8 லட்சம் டெபாசிட் வச்சுருக்காரு, அதில் 5 லட்சத்துக்கு லோன் வாங்கிட்டாரு. அப்போது 8 லட்சத்தில் நமக்கு 5 லட்சம் நமக்கு வர வேண்டியது. ஸோ அதுக்கு நம்ம லீன் மார்க் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 3 lakhs. இந்த 3 lakhs வேணால் நாங்கள் வந்து எங்களால் வந்து அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த ஆர்டர் நிஷி வந்தோடனே. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 3 lakhs தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா 5 lakhsன்றது நம்மளோட ரைட்டு. சரிங்களா? நம்மளோட ரைட் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ த கார்னிஷி ஆர்டர் கேனாட் ஓவர் ரைட் எ ப்ரையர் லீன் ஆர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஹெல்டு பை த பேங்க். சரிங்களா? நமக்கு வர வேண்டியது நமக்கு போகத்தான் கோர்ட்டுக்கு. சரிங்களா? அதான் இங்கே 5 lakhs 8 lakhs minus 5 lakhs 3 lakhs rupees வேணால் வந்து நம்ம கோர்ட்டுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ புரியுதா? ஆர்டர் நிஷி நம்ம கொடுத்த உடனே நம்ம இப்படி ரிப்ளை பண்ண உடனே கோர்ட் என்ன பண்ணுவான்னா ஆர்டர் அப்சல்யூட் இஷ்யூ பண்ணிடுவான். சரி, ஓகே, அந்த 3 lakhs கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து ஆர்டர் நிஷிக்கும் ஆர்டர் அப்சல்யூட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் as per the criteria for maintainability of complaint under the RBI integrated ombudsman scheme? ஸோ ஆர்பிஐ வந்து இன்டிகிரேட்டட் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம் 2021 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, மெயின்டெனபிலிட்டி ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை வந்து என்னென்ன கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க.
A complaint must be first made to the regulated entity and if not resolved or replied within 30 days, it can be escalated to the ombudsman. ஸோ ஒம்பட்ஸ்மேன் கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எங்கே போயிருக்கணும் அப்படின்னா பேங்க்குக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். 30 நாளுக்குள்ளே எதர் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் ரிசால்வ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு ரிப்ளையாவது நம்ம வந்திருக்கணும். அப்படி இல்லை நமக்கு வந்து எதிர் ரிசால்வ் ஆகிருக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு ரிசால்வ் பண்ணியிருப்பாங்க, பட் நமக்கு அது அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா நமக்கு அதை பற்றின எந்த ரிப்ளையுமே வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து அதை வந்து ஓம்பட்ஸ்மேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. A complaint must not relate to a matter that is already pending before or decided by a court, tribunal, everything. ஓகே. ஸோ இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து அது பெண்டிங்கில் இருக்குது, இல்லைனா அதுக்கு ஏதாவது ஜட்மெண்ட் வந்திருக்கு, இல்லைனா அது ஆல்ரெடி ஓம்பட்ஸ்மேனில் பெண்டிங் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, எஸ், கரெக்டு. A complaint can be lodged by anyone இன்க்ளூடிங் அட்வொகேட்ஸ். இல்லை, தப்பு. அதாவது கம்ப்ளைண்ட் வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பர்சனலாக லாட்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக லாட்ஜ் பண்ணலாம். பட் ஆனால் அட்வொகேட்ஸை வச்சு நம்ம நம்மளுக்கு பதிலாக அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அட்வொகேட்டை வச்சு நம்ம லாட்ஜ் பண்ணக்கூடாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த அட்வொகேட்டே பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா ஓகே, ஒரு பர்சனலாக பண்ணிக்கலாம். பட் அப்படி அவர் பாதிக்கப்படாத பட்சத்தில் நம்ம அட்வொகேட்டை வச்சு நம்ம லாட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. தி கம்ப்ளைண்ட் மஸ்ட் பி மேட் வித்தின் 1 இயர் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிப்ளை. கம்ப்ளைண்ட் வந்து 1 இயர்க்குள்ளே வந்து நம்ம டேட் ஆஃப் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்ளை வந்துருந்துச்சு, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அது 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபைல் பண்ணிடணும். சப்போஸ் ரிப்ளையே வரல அப்படின்னா 1 இயர் 30 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம அதை வந்து ஃபைல் பண்ணிடணும். சரிங்களா? எஸ், கரெக்ட். கம்ப்ளைண்ட்ஸ் தட் ஆர் அப்யூசிவ், ஃப்ரிவலஸ் ஆர் வெக்ஸ்டடிஸ் இன் நேச்சர் இல்லை. கம்ப்ளைண்ட்ஸ் would not be abusive, frivolous or vexatious in nature. சரிங்களா? ஸோ 1, 2 and 5 is the correct answer, which is option B. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் இதே மாதிரி ஒரு 4 பார்ட்ஸ் இல்லை 5 பார்ட்ஸில் வந்து நம்ம வந்து மே 2025 ஒரு கொஸ்டின்ஸை வச்சு நம்ம கான்செப்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மீட் யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ்.